நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கடமையும் கண்ணியும் கொண்ட ராசி இந்த ராசி. இந்த தமிழ் புத்தாண்டா வருடத்தில் இந்த ராசிக்கு என்னென்ன சார் முன்னேற்றம் ஏற்படுது, இந்த வருடமாக எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா, ஆங்கில வருடத்தில் பலது சொன்னாங்க, நடந்தது நடக்கலை, இது மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது. இந்த வருடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம், மிகப்பெரிய விஷயம். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு மிடில் வருவார். யார்? ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கும் வாய்ப்புகள் அப்படியே மாறுது. அப்போ உங்களுக்கு தடைப்பட்டது அனைத்தும் வாழ்வின் விடையாக மாறுகிற சூழ்நிலைகள், இதைத்தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் கண்டகச்சனின்னு சொல்லி பயன்படுத்தின ராசி இந்த ராசி தான். ரைட், முதல்ல இந்த கன்னி ராசி தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசி அறிவாளி ராசி. அறிவாளி இருக்கும் இடத்தில் இந்த ராசி இருப்பார், இந்த ராசி இருக்கும் இடத்தில் அறிவாளி இருப்பாங்க. இவங்களுக்கு அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டு, சினிமா கலைத்துறையினர், மீடியா, இது போன்ற அனைத்து விஷயக்கும் இந்த ராசிக்கு ஃபிங்கர் ட்ரிப்பில் இருக்க ராசிகள். இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட்டை யோசிச்சு பார்த்தா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். என்ன இந்த ராசி சொல்கிறத கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லும். ஏன்னா இவங்க நியர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, அப்போ ஹார்ஷாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருப்பாங்க, தன்னை வழிகாட்டின மூலம் எப்பொழுதும் கைவிடாத ராசியாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பார்ப்போம். இந்த வருஷத்தில் பராபவ வருடம் சொல்லுவாங்க. இந்த வருடத்தில் முதல்ல உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு எப்போ வரும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ராசிங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது, வேலையில் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டம். அது என்ன சார் நடக்கும்? ஏன்னா உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி 7லிருந்து 6க்குரியரும் அவரே இருக்கும் பொழுது வேலை இருக்குமா இருக்காதா, வேலை செஞ்சு கடந்த ஊழியம் இருக்கா, அப்படி பல இது. ஒரு சிலருக்கு அப்லிஃப்ட் ஆனது, ஒரு சிலருக்கு டவுன்லிஃப்ட் ஆனது. இப்போ தான் தான் செஞ்ச வேலைக்கு உண்டான அங்கீகாரம், தகுதிக்கு உண்டான சூழ்நிலைகள், வேலையில் ஒரு மாறுதல், ஒரு சேஞ்ச் பண்ணி சம்பள உயர்வு பெரிய லெவலில் வர்றது, தான் இருக்கின்ற இடத்துல ஒரு நிரந்தர வாய்ப்பு. அதாவது சார் நிறைய பேர் ஒரு சிலருக்கு அங்கேயே நிரந்தர வேலை வாய்ப்பு, அந்த வேலையை நம்பி ஒரு சில ஃபேமிலி கமிட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துடும். அப்போ முதல்ல நல்ல விஷயம். வெளிநாட்டுக்கு பல பேர் கேட்பாங்க, இப்போ யாரும் கேட்கல, ஆனால் சில காலம் கழித்து கேட்பீங்க. நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ராசிக்கு நான் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். நிறைய பேத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த இருக்கும். இதை சொன்னவொடனே தமிழ்நாட்டில் சார் இப்போ தான் எலெக்ஷன் வருது எப்படின்னு, எங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமா தமிழர்கள் இருக்காங்க, அப்போ அந்தந்த ஊரில் இருக்கிற தமிழர்களுக்கும் வாய்ப்புகள் வருது. அடுத்து நேராக நம்ம பேச வேண்டியது திருமணத்துக்கு தாங்க.
சார் நிறைய இதில் ஒரு தவறான வதந்தி போயிட்டுருக்கு. 7ல் சனி இருந்தால் திருமணம் இல்லை அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 7ல் சனி இருந்தால் திருமணம் நடத்தி வைக்கிற முதலாளம் அவர் தான் இருப்பார். ஏன்னா 7 சனி சம்மந்தப்பட்ட திருமணம் இல்லைன்னா கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் திருமணமே இல்லை. ஏன்னா இயற்கையாகவே சனி. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு வரும்பொழுது இப்பொழுது தான் காதல் திருமணம், உறவில் திருமணம், திருமணத்தில் இத்தனை நாளாக பண்ணாதவங்க கமிட்மெண்ட் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. வயது வித்தியாசங்கள் ஒன்று ஏற்ற ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறது. நிறைய பேர் 2வது திருமணம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் 7 சனி வரும்பொழுது திருமணம் முக்கியமாக பார்க்க வேண்டியது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தங்கள், அந்யூன்ய பொருத்தங்கள், சுகஸ்தான பொருத்தம், இதெல்லாம் இப்போ யாரும் பார்க்கறது இப்போ பார்க்கணும். ஏன்னா 4ஆம் இடம் ரீதியாக பொருத்தம். 4ஆம் இடம் தான் கல்வி, சொத்து சுகங்கள், உடல்நிலைகள், ஆரோக்கியம், இதையும் பார்த்துட்டு திருமணம் பொருத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ரைட். அடுத்து முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு, இவங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை வரமா, எங்களுக்கு தோஷமா அப்படின்னு தெரியலங்க மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு இப்போ தாங்க வாய்ப்புகள் பிறக்கின்றன. அதனால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது உங்கள் பஞ்சமஸ்தானத்தை குரு பார்க்கும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. சுப செய்திகளாக வருகின்ற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ இந்த ராசிக்கு கடன் இருந்ததான்னு கேட்டால் இருந்ததா, கடன் தலைக்கு மேல் இருந்ததுங்க அப்படின்னு பல கன்னிராசி சொல்லியாச்சு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, சார் இப்போ தான் சார் வாங்கலான்னு போனேன், இப்போ சொல்கிறீங்களே. அப்போ கடன் என்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கு கனவை நிறைவேற்றுகிறதா இல்லை உங்கள் கனவு கோட்டையை சிதைத்து விடுகிறதான்னு பார்க்கணும். அப்போ நாம் கடன் சம்மந்தப்பட்டதை பார்த்து கவனமாக கைப்பற்ற வேண்டியது. ஒரு சிலர் இதுக்காக இடத்த விற்றது, சொத்தை விற்றதெல்லாம் இருக்குது. அப்போ அதை சரி செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கடலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசிங்க. என்ன இந்த ராசி அகலக்கால் வச்சிடும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும், இதை விட்டு இன்னொன்று ஜம்ப் அடித்து அகலக்கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்தாச்சு. வளர்ச்சிகரமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் முக்கியமாக ஒரு வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது காவல் தெய்வங்கள், கன்னி தெய்வங்கள், சப்த கன்னிகள், காவல் தெய்வத்தை வழிபாடு உறுதுணையாக வச்சுக்கோங்க. இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு உங்கள் துணையாக நிற்கும், உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்ந்து பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரகமை அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்போது, வேலை வாய்ப்புகள், சொத்துக்கு சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரசனம் போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை நாட்டிக்கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து. அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார்? என்னுடைய உபாசன தெய்வம் யார்? அதிர்ஷ்ட தெய்வங்கள் என் நிறங்கள் என்ன? இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.